சாம்பார் சாதம்னா சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படி தான் நினைப்பீங்க. இல்லைங்க, காலையில் செஞ்சது மதியம் வரைக்குமே நல்லாயிருக்கும், நல்லா தலைன்னு. அதுக்கான சீக்ரெட் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அரிசி கூடவே பருப்பையும் சேர்த்து ஊற வச்சிட்டேன். நான் இன்றைக்கி பச்சரிசி எடுக்கலை, சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசியும் பருப்பையும் சேர்த்து 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளியும் சேர்த்துருக்கேன். காய் உங்களாண்ட எந்த காய் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. என்னாண்ட ஒரு 4 வகையான காய் இருந்துச்சு, அது வரைக்கும் போட்டிருக்கேன் சாம்பாருக்கு. நான் முள்ளங்கி, அவரைக்காய், பீன்ஸு, கேரட், கத்திரிக்காயெலாம் போட்டிருக்கேன். இது கூட முருங்கைக்காய், மாங்காய்லாம் போடலாம். உங்களாண்ட எந்த காய் இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. அது எல்லாத்தையும் அதே குக்கர்லேயே போட்டுக்கிறேன். இன்னும் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணல, எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சீரகம், நெக்ஸ்ட்டு சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் கம்மியாக இருந்துச்சுங்களா, அதனால் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். ஒரு சீக்ரெட் சொன்னேன்ல, அந்த சீக்ரெட் தாங்க போட்டேன். அது என்னென்னா பட்டர் தான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்தா மதியம் வரைக்கும் அப்படியே நல்லா இருக்குங்க, தலைன்னு. ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். தண்ணி சேர்த்துக்கிறேங்க. பருப்பு காயெல்லாம் வேகணும்ல, எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம நார்மலாக ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது, எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கணும். இப்போ தாங்க ஸ்டவ்வே ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கலரி மூடி போட்டு மூடி வச்சிட்டாங்க. விசில் போட்டாச்சு. விசில் எக்ஸ்ட்ரா விடணும், சாப்பாட்டுக்கு விடுற மாதிரி விடக்கூடாது. ஒரு 2-3 எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம், அப்போ தான் அது குழஞ்சி நல்லா இருக்குமே. சாதம் வந்துடுச்சிங்களா, அப்போ கடாய் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகா, இடித்த பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கரண்டியாலேயே. ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சிங்களா, அதனால் சீக்கிரமாகவே விசில் எடுத்துட்டேன். திரும்பவும் அடுப்புலேயே வச்சு புளி தண்ணி தான் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு தாளிப்பை அதில் ஊற்றி ஒரு கலரி எடுத்து வச்சிடலாம். கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்குங்க சாம்பார் சாதம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதில் முக்கியமான சீக்ரெட் என்னென்னா பட்டர் அதிகமாக சேர்த்துக்கணுங்க. சேர்த்துக்கினா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும், மதியம் வரைக்குமே நல்லாயிருக்கும். ஓகே, பாய்.